கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அழகான வாக்கு தத்தம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்க சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே பல காரியங்களில் நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம், நஷ்டம் அடைந்திருக்கலாம், சில காரியங்களை சில நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், உங்களுடைய இழப்புகளை நினைக்க வேண்டாம், உங்களுடைய நஷ்டங்களை நினைக்க வேண்டாம், உங்களுடைய துக்கங்களை நினைக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, புதிய காரியம் என்ன? புதிய காரியம் அது அவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். நமக்கு செய்ய போகின்ற புதிய காரியம் நமக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தெரியும். புதிய காரியம். அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்போ தேவனால் எப்படியெல்லாம் கிரியை செய்ய முடியும்? அவரால் எல்லாம் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்றார், பகைஞர்களை, அதாவது ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் கூட அவர் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். புதிய காரியம், புதிய காரியம். வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நீங்க தளர்ந்து போய் இருக்கலாம். நீங்க இல்லை, இனிமேல் தான் உங்க வாழ்க்கையில துவக்கமே இருக்க போகுது, புதிய துவக்கம் இருக்க போகின்றது. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்றார்? நீங்கள் இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகின்றார். அது இப்பொழுதே தோன்றும். கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எப்போ நிறைவேற்ற போகிறார் என்று நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, ஆனா அதை நிறைவேற்ற பல காலம் ஆகும், பல வருஷங்கள் ஆகும், நமக்கு வயதே சென்று விடும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் சொன்னார், 75வது வயதுல ஆபிரகாமோடு பேசும் பொழுது, நான் உன்னை திரளான ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு 100வது வயதுல தான் ஈசாக்கை கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். அப்படி ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்தா நம்ம பொறுமையா இருக்கணும், அது ஆண்டவர் நிறைவேற்றும் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்லை, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், அது இப்பொழுதே தோன்றுமாமே, அதை நீங்கள் அறியீர்களா? இப்பொழுதே தோன்றும். ஒரு விசை ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்க, அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் இராணுவங்கள் எல்லாம், குதிரைகளும் ரதங்களும் மிருக ஜீவன்கள் எல்லாமே, மனுஷர்களும் கூட தண்ணி இல்லாம அவங்க துவண்டு போறாங்க, யுத்தத்தை சந்திக்க போறாங்க. அப்போ எல்லாரும் இந்த இதுல நம்ம வனாந்திரத்துல சாக வேண்டியதான் என்று புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலிசா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றார், இல்ல நீங்க வாய்க்காலை வெட்டுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. எங்கேருந்து தண்ணி வரும்னு உங்களுக்கு தெரியாது, மழையும் வராது, காற்றும் கிடையாது, ஆனால் தண்ணீர் வரும். எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தெரியாது. புதிய காரியத்தை செய்ய போறாரு. எப்படி செய்ய போகிறாரு அது உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில செய்ய போகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீர் ஐயா.
கர்த்தாவே, இதோ இந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்து ஆண்டவரை முந்தினவைகளையும் ஆண்டவரை பழையவைகளையும் அவர்கள் நினைக்காத படிக்கு ஆண்டவரே அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்தி இதை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ள இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அந்த நாளிலே கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.